ஸோ எல்லா சிலம்பு ஆடியோ. ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறதுனா நான் இப்போ மொத்தம் 2 ஒரு ஸ்கேல்ப் எடுத்தேன். ஸோ அது சொல்கிற பாருங்க. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் 4 ஹவரில் பார்க்குறப்ப நான் இங்கே ஒரு என்ட்ரி மாதிரி சொல்லியிருந்தேன். 4 ஹவர் நல்லா ஒரு புல்லிஷில் இருக்குது. ஸோ அந்த புல்லிஷில் நம்ம ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்டேஜ் கிடைக்கணும். ஸோ அந்த பிரேக் ஆஃப் ஸ்டேஜ்லேருந்து மார்க்கெட் டவுனில் வரணும். அந்த டவுனில் வரப்போ நாம் அந்த டிமாண்ட் டேப் பண்ணி நாம் ஒரு என்ட்ரி மாடல் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அந்த என்ட்ரி மாடல் பொறுத்து நம்ம என்ட்ரி எடுப்போம். ஸோ அந்த என்ட்ரி மாடல் நான் லிங்க்கில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த லிங்க்கை. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக 4 ஹவரில் 50 மினிட்ஸ் போய்க்கிறோம். ஸோ 50 மினிட்ஸில் பார்க்குறப்ப நம்ம வந்து இன்டர்னல் ரேஞ்சு, அதாவது இங்கே 4 ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹை, இதான் ஒரு ஸ்ட்ராங் லோ கீழே இருக்கிறது தான். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ப்ளே பண்ணுறது எல்லாமே ஒரு இன்டர்னல் ரேஞ்சு தான். ஸோ நம்ம இன்டர்னல் ரேஞ்சை பொறுத்தா நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிடணும், இல்லை கீழே பிரேக் பண்ணலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்டு இல்லைனா திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூஷன் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக இங்கே மார்க்கெட் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்குறப்ப இங்கே ஒரு நல்லா டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ ஒரு ஹையர் லோ, இது வந்து இப்போ திரும்ப ஹையர் லோ தான் வந்துச்சு. ஸோ ஹையர் லோ வந்துட்டு இது மேலே பிரேக் பண்ணல. ஸோ இதுதான் வேலிடு. ஸோ இப்போ இதே பிரேக் பண்ணிட்டான். ஸோ இதே பிரேக் பண்ணனால இதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சோன்னே நான் இங்கே 15 மினிட்ஸ் சப்ளை ஜோன் வருது பார்த்தீங்களா, அந்த 15 சப்ளை ஜோனை நான் ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ அது வந்து டிபி ஹிட் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் போய்ட்டு நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஸோ இந்த லோவர் லோ வந்து அப்புறமா பாருங்கள், இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணிட்டான் மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல நான் விவோஸ் கொடுத்துருக்கோன்னா இதுதான் வந்து ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து இதுதான் இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். 15 மினிட்ஸில் இன்டர்னல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்க்குறப்ப இதுதான் ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நான் வந்து இங்கே வந்து 15 மினிட்ஸில் ரொம்ப மார்க்கெட் வந்து சாப்பே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஸோ நிறைய கேன்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேன்ஸ் கிளியராக வந்ததுக்காக அந்த 1 ஹவர் போயிட்டோம். ஸோ இந்த 1 ஹவர் போனதுக்கப்புறமா இங்கே ரீசன்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த கொடுத்த அப்புறமா இந்த ஒரு பெரிய ரெட் கேனில் இருக்குது பாருங்கள், டிமாண்ட் ஜோனு. ஸோ அந்த டிமாண்ட் ஜோனில் நான் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 15 மினிட்ஸில் போய்க்கலாம். ஸோ 15 மினிட்ஸ் பார்க்குறப்ப நமக்கு எங்கே லிக்விடிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இங்கே லிக்விடிட்டி இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே இந்த மொத்தம் 3 ரேஞ்சில் தான் லிக்விடிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கெல்லாம் வரலாம் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நினச்ச மாதிரி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ நான் இங்கே ஆக்சுவலாக என்ட்ரி ப்ளேஸ் பண்ண மறந்துட்டேன். ஸோ அப்போ நான் கொஞ்சம் வேலையாக இருந்தால் அதனால் அதை மறந்துட்டேன். ஸோ என்ட்ரி ப்ளேஸ் பண்ண மறந்தனால இங்கே பாருங்கள், கரெக்டாக இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு சென்ட்ரல் செச்செல்லாம் பிரேக் கொடுத்துட்டான். இங்கெல்லாம் பாருங்கள் செச்சர் பிரேக் தான். செச்சர் பிரேக் கொடுத்த அப்புறமா இங்கே கீழே இருக்கிற டிமாண்ட் ஜோனில், ஸோ எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் ஜோனில் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஜோன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிற ஜோனு. ஸோ இது வந்து வேலிடான ஜோனு. ஸோ நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய டிவி பார்த்தா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக என்னோடய எஸ்எல் வந்து கரெக்டாக இந்த